வெல்கம் டு வனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹேர் சீரம் தான் பார்க்க போகிறோங்க. ஹேர் சீரம்னு சொல்லலாம், இதை ஹேர் பேக்குன்னு சொல்லலாம். ஹேர் சீரமாக எப்படி யூஸ் பண்ணுறது, ஹேர் பேக்காக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது முடி ஷைனிங்காகவும் கருகருன்னு இருக்கிறதுக்கும் சாஃப்டாக இருக்கிறதுக்கான ஒரு ஹேர் பேக் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 4 இன்க்ரீடியண்ட்டை வச்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. இந்த ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஹேர் பேக்கை வீட்டில் இருக்கிற நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை வச்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராகவும் ரொம்ப அருமையான ரிசல்ட்டையும் கொடுக்கக்கூடியதுங்க. நீங்கள் பியூட்டி பார்லர் போகாமலே உங்களோட முடி ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் மாறிடுங்க இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணும்போது. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாங்க. 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், பீட்ரூட் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், வெந்தயம் எடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் ரோஸ்மெரி இலைகள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, 30லேருந்து 50 கிராம் வரைக்கும் பீட்ரூட் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கருஞ்சீரகம். வெந்தயம், கருவேப்பிலை, கருஞ்சீரகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடியோட வளர்ச்சிக்கும் முடியோட ஷைனிங்குக்காகவும் முடியோட பாதுகாப்புக்காகவும் ரொம்பவே உதவுங்க. அதுலேயும் பீட்ரூட் ரொம்ப ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவாக இருக்குங்க. ஏன்னா பீட்ரூட் முடியை நல்லா ஷைனிங்காக பண்ணி கொடுக்குங்க. முடி சுருண்டு போகாமல் சிக்கு விழாமல் நல்லா பார்க்கவே ஒரு மாதிரி மினுமினுப்பாக இருக்கும் நம்ம முடியை பார்க்கும்போது. இப்போ நாம் எடுத்துருக்கிற இன்க்ரீடியண்ட் கூடவே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் அளவுக்கு, நான் சொன்ன அளவுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடணுங்க. நல்லா கொதிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும். 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணியாக மாறணும். அதாவது 1/2 லிட்டர் தண்ணி 1/4 லிட்டர் தண்ணியாக குறையிற அளவுக்கு தண்ணியை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணுங்க. அதாவது நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விடணும். அதே மாதிரி அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் நமக்கு அந்த தண்ணியில் இறங்கணும். இறங்கி நமக்கு பியூராக கிடைக்கணும். அதே மாதிரி அந்த தண்ணியோட அளவு குறைஞ்சாதான் நல்லா கொதிக்க தான் உங்களுக்கு கருவேப்பிலையில் உள்ள எசன்ஸு, பீட்ரூட்டில் உள்ளது எல்லாமே பியூராக கிடைக்கும் போது தான் நமக்கு திக்கான எசன்ஸாக கிடைக்கும். ஈவனாக கலந்து விடும்போது தான் உங்களுக்கு திக்கான எசன்ஸாக நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் கொதிக்க விடணும். கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்கல்ல சிஸ்டர், எனக்கு ரொம்ப சிக்காக இருக்க முடியும், என்னால் சிக்கு எடுக்கவே முடியல, அவ்வளோ மோசமாக இருக்க முடியும்னு சொல்கிறீங்கல்ல. இந்த ஹேர் பேக்கரை ப்ரிப்பேர் பண்ணி தேய்ங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சிக்கான முடி கூட சில்கியாகவும் சாஃப்டாகவும் மாறிடுங்க. பீட்ரூட் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கும் போது நல்லா உங்களுக்கு அந்த பீட்ரூட் ரெட் கலரில் இருக்கும். அது அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி ஆரஞ்சு கலரில் மாறுங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இளம் சிவப்பு நிறத்தில் மாறிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சும் எல்லோவும் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அது வெந்தயம், கருஞ்சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போது அதில் உள்ள எசன்ஸ்லாம் இறங்க உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலரில் தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியோட அளவு குறையிறது உங்களுக்கு நல்லா தெரியுங்க. நாம் வைக்கும்போது எந்த அளவுக்கு இருக்குது, அது பாதியாக கொதித்து குறைஞ்சிருக்கா அப்படின்னா அந்த டைம் தான் கரெக்டான டைம். ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி ஸ்டவ் மேலேயே அப்படியே விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் ஃபில்டர் பண்ணணும். அப்படியே ஸ்டவ் மேலேயே விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த எசன்ஸ் இன்னும் கொஞ்சம் திக்காக மாறும். அந்த டைமில் வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் தாங்க வைக்கணும். வெளியில் வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் சீரமாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 100 மில்லி தண்ணியில் 2 ஸ்பூன் அளவுக்கு கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் ட்ரை ஹேரில் தான் ஸ்ப்ரே பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் டே ஃபுல்லாகவும் வச்சுருக்கலாம். அப்படியே ஹேர் வாஷ் பண்ணாமல் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். நீங்கள் தினமும் ஹேர் வாஷ் பண்ணுறவங்களா இருந்தால் நைட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஹேர் சீரமாக யூஸ் பண்ணும்போது ரெகுலராக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நல்ல ரிசல்ட் இருக்குங்க. ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது நம்ம வீக்லி 1 or 2 days தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இதை நீங்கள் ஹேர் சீரமாக யூஸ் பண்ணும்போது தினமும் யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம், பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். புது முடி நிறைய வளரும். உங்கள் முடி நல்லா ஷைனிங்காகவும் கருகருன்னு சாஃப்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் 10 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். பாய்ஸ், கேர்ள்ஸ், பெரியவங்க, சின்னவங்க எல்லாருமே இந்த ஹேர் பேக்கையும்
இந்த ஹேர் சீரமையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் சீரமை நீங்கள் ஆயிலி ஹேரில் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா டேண்ட்ரஃப் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா கருஞ்சீரகம் வெந்தயம்லாம் போட்டிருக்கிறோம்ல, அதனால் வந்து ஆயிலி ஹேரில் அப்ளை பண்ணுறது நல்லது இல்லை. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையான ஹேரில் க்ளீனான ஹேரில் தான் இந்த ஹேர் சீரமையும் ஹேர் பேக்கையும் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஹேர் திக்னஸ்க்கான ஹேர் ஷைனிங்க்கான க்ரே ஹேரை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இதை ஹேர் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஹேர் சீரமாக யூஸ் பண்ணும்போது தண்ணியில் கலந்துட்டு யூஸ் பண்ணலாம். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கால்ஃபில் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். முடியோட வேர்க்கால்களில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 1/2 hour to 1 hour வச்சு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். திக்காக அப்ளை பண்ணும்போது, ஹேர் சீரமாக அப்ளை பண்ணும்போது உங்கள் இஷ்டம் போல் எப்போ வேணுனாலும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். 1 நாள் 2 நாள் கழித்து கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் உங்களோட முடி கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களோட முடி நல்லா சில்கியாகவும் சாஃப்டாகவும் கருகருன்னு மாறி இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் திக்னஸையும் ஹேர் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். வீட்டில் நம்ம கையால் நமக்கு கிடைக்கிற நல்ல இன்க்ரீடியண்ட்டை வச்சு இந்த ஹேர் சீரம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் சீரம் வித் ஹேர் பேக் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்க. 100% ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த ஹேர் பேக் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ். அதாவது நம்ம அப்ளை பண்ணுறதும் தெரியாது, ஹேர் வாஷ் பண்ணுறதும் தெரியாது. அவ்வளோ ஈஸியாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா, மற்ற ஹேர் பேக்லாம் அதை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதை வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணி நல்லா சும்மா தலையில் லேசாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 4-5 டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.